ஆண்டவரே, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நீங்க வந்து லவ் பண்றது தப்பா சரியா அப்படின்னால நான் பேச வரல. ஆனா உன் நம்பிக்கை ஒரு மனுஷன் மேல நீ நம்பிக்கை வைக்கும் போது ரொம்ப கவனமா இரு. அவங்க கொடுக்குற நம்பிக்கையான வார்த்தையை கேட்டுட்டு உடனே தலையாட்டி அவங்க சொல்றதா அவங்க வாழ்க்கைன்றத நீ தயவு செய்து நினைச்சிடாத. அவங்க வாய் வேற பேசுது, அவங்க வாழ்க்கை கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வார்த்தை வேற வாழ்க்கை வேற. வார்த்தை வேற. உலகத்துல இருக்கிற பல மனிதர்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா அதை நம்ம சொல்லல, வாயில பேசும்போது சக்கரை மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப இனிமையாய், ரொம்ப நல்லா. ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நான் வந்து அவ்வளவு சீக்கிரமாய் மனிதர்களை நம்ப போவதில்லை. உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நீங்க அவங்களை கூட்டிட்டு வருகிற அந்த டிராவல் டைம்லயோ இல்லைன்னா இரவு உணவு சாப்பிட்ற அந்த நேரத்திலயோ உங்க பிள்ளைகளை கூட்டு குறைச்சி இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன பண்ண, என்னைக்கு பார்த்த, என்ன நான் சொல்றேன். உடனே வந்து இன்னைக்கு ஒரு பையன் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன், நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பொல்லாத பிசாசே, எப்படி உனக்கு இந்த வாயில இந்த வார்த்தை வரலாம்? இயேசுவின் நாமத்தினால என்ன இப்படி பண்ணிட்டு திரியிறியா? இப்படி வேஸ்தனம் பண்ணிட்டு திரியிறியா? விபச்சாரம் பண்ணிட்டு திரியிறியா? அசுத்தம் பண்ணிட்டு திரிவியா? கர்த்தர் நான் நாசம் பண்ணிடுவாரு, அழிச்சிருவாரு, உடைச்சிருவாரு, கையை காலை எடுத்துருவாரு, கண்ணை குத்திடுவாரு, நோண்டிடுவாரு. அடுத்த டைம் உங்க பிள்ளைங்க ஷேர் பண்ணுவாங்களா? ஐயோ வேணாஞ்சாமி அப்படி பண்ணும்போது ஐ லவ் யூன்னு ஒருத்தன் சொன்னா அப்படியா, நானும் கூட தான் 4 டைம் சொல்றேன், 5 டைம் சொல்றேன். இந்த ஐ லவ் யூ என்ன, அந்த வார்த்தை என்ன, ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்க? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, வேண்டாம். அப்படியெல்லாம் ரொம்ப நம்ம நெருக்கமாக போயிட முடியாது. பொதுவாகவே அந்த அட்ராக்ஷன்ஸ் வரும். இது வாலிப வயசா, இந்த வயதாக இருக்கிறனால இப்படி எல்லாம் வரத்தான் செய்யும். நீ ஒன்றும் இது பண்ணிக்காத அப்படின்னு அப்படி அந்த மாதிரி கைட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போ டெய்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி பார்க்கணும். அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் பிள்ளைங்க கொண்டு போகிற ஸ்கூல் பேக்கை செக் பண்ணணும் எப்போவுமே. இது ரொம்ப அவசியம். உங்கள் பிள்ளைகள் இன்னொன்று இப்போ இருக்கிறது ஸ்கூல் பேக்கில் நீ மொத்தம் எதுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அந்த செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இந்த செல்ஃபோனை அம்மா அப்பா வாங்கி கொடுக்கும்போது ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொல்லுங்கள், நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன், எனக்கு ஒரு நிபந்தனை, நான் எப்போ கேட்டாலும் நீ எனக்கு நான் ஒரு 2 days யூஸ் பண்ணணும், 2 நாள் யூஸ் பண்ணணும்னா உன் ஃபோன் என் கையில் வரணும். அப்போ தான் நான் நம்புவேன். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. பட் எந்த அளவுக்கு இது பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சுல. இன்னைக்கு கேட்டா பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா உன் மொபைலை உன் பேகை கேட்கும்போது மறைவே இல்லாமல் இதை பாருங்கப்பா, இதை பாருங்கம்மா அப்படின்னு நீ கொடுக்குற அளவுக்கு நீ இருந்துட்டேனாலே நான் சொல்கிறேன், நீ நல்லவாப்பா, நீ நல்லவாம்மா, உன்னை குறித்து எங்களுக்கு கவலையே இல்லைப்பா, நீ நல்லா வருவ.